அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை எவ்வாறு இணைப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மின் நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை எவ்வாறு இணைப்பது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpdcl.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு அரசின் மின்வாரிய இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தில் மின் நுகர்வோர்கள் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். அதற்காக இந்த மெனுவிலேயே கன்சியூமர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதற்கு கீழே பலவிதமான ஆப்ஷன்ஸ் வரும். இதுல மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆதார் லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி TNPDCL லிங்க் ஆதார் ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் ஹேண்ட்லூம், பவர்லூம், அக்ரிகல்ச்சர் அண்ட் கட் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல சர்வீஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல சர்வீஸ் டீடைல்ஸ்ல சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் என்டர் யுவர் மொபைல் நம்பர். அப்புறமா இந்த செக்யூரிட்டி இமேஜ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க சர்வீஸ் கனெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே திரையில் தோன்றும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் உங்களது மீட்டர் பெட்டியில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின் கணக்கீட்டு அட்டையிலும் உங்களது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களது மொபைல் நம்பரை என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கன்சூமர் டீடைல்ஸ் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் திரையில் தோன்றும். சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நீங்க என்டர் பண்ண சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இங்க இருக்கு. நேம் ஆஃப் த கன்சூமர், அப்புறம் ஆக்குபென்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓனர், டெனன்ட், ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் டிரான்ஸ்பர்ட், NRI ரிலேட்டிவ், மல்டிபிள் ஓனர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல உங்க ஆக்குபென்ட் டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். உடனே இந்த மாதிரி ஆதார் OTP அத்தன்டிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நேம் ஆஃப் த கன்சூமர், ஆதார் நம்பர், அப்புறம் OTP has been sent to your ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செக் பாக்ஸ்ல உங்களது மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஆதார் டீடைல்ஸ் has been successfully linked with your service connection number அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நேம் ஆஃப் த கன்சூமர், நேம் as in ஆதார், அப்புறம் அட்ரஸ் இன் ஆதார் போன்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பருடன் ஆதார் நம்பர் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே 100 யூனிட் இலவச மின்சாரம் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே மின் நுகர்வோர்கள் இவ்வாறு உங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எளிய வழியில் இணையதளம் வழியாக வீட்டிலிருந்து உங்களது மொபைல் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவோ மின் இணைப்பு எண்ணுடன் உங்களது ஆதார் எண்ணை இணைக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.